சத்தியவேதன் கிருபை வரத்தை மன்றாட வேலையுமக்கு கைகூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரேன். காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரேன். கண் விழித்து ஜபம் செய்யுமென்றாரேன். காலமே தேவனை தேடு ஜீவகாருண்ய பாதம் பணிந்து. தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியான வேலையில் வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதன் வழி இல்லாத இடத்துக்கு கூட அறிவியல் நிமித்தமாக போய்விடுகிறான். கண்ணிற்கு தெரிகிற எல்லா இடம், அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் மனிதன் போய்விடுகிறான். பாதை இல்லாத இடமாக இருந்தாலும் கூட, எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் கூட மனிதனை செய்கிறான், போய்விடுகிறான். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிறான். கடினமான பாதையை எப்படியாவது கடந்து சென்றுடுறான். அப்போ ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் போய்விடுகிறான், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட. ஆனால் என்னதான் வழி தெரிந்திருந்தாலும் எப்பேற்பட்ட பாதையை கடந்து சென்றாலும் கூட மனிதனால் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் போக முடியாம இருக்கிறது. அந்த இடம் பரலோக வாழ்வு. அந்த பரலோகத்திற்கு போவதற்கான வழி மனுஷனுக்கு, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதது, மனிதனால் கூடாத காரியம். அப்ப அந்த பரலோகத்துக்கு நாம போக வேண்டும் என்றால் அதற்கு ஒருவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அவர் தான் இயேசு ஆண்டவர். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் மட்டுமே விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே பிறந்தவர். இயேசு ஆண்டவர் மட்டுமே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் மட்டுமே மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு சென்றவர். அந்த ஆண்டவர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவரை அல்லாமல் ஒருவராலும் பிதானிடத்துல போக முடியாது. இயேசுவை தவிர ஒருவராலும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் பூமியில் இருந்து பரலோகத்துக்கு ஏறின ஒரே ஒரு மனிதன், அது கடவுளுடைய மகன் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவரை எல்லாம நம்மால போக முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமாக காணப்படுகிற எல்லா இடத்துக்கும் நம்மால போக முடியும், அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட. ஆனா பரலோகத்துக்கு நம்மால போக முடியாது. ஏனென்றால் அது மனிதனால் கூடாத காரியம். மனிதனால் கூடாத காரியத்தை இயேசு ஆண்டவர் செய்து முடிக்கிறார். இயேசுவால் கூடாத காரியமே இல்லை. அப்ப இந்த நாள்ல நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அந்த ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும். இயேசு என்னும் வழிக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும். இயேசு என்னும் சத்தியத்துக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு என்னும் ஜீவன் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படியாக கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழுகிற பொழுது அவர் செல்லுகிற, அவர் இருக்கிற அந்த பரலோகத்திற்கு நம்மால் செல்ல முடியும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 8வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவித்தருளும், உமக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவித்தருளும், உமக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். நாம நடக்க வேண்டிய வழி இயேசு ஆண்டவர். அவருடைய வேதத்தை நாம் தியானிப்பதின் வழியாக, அவருடைய வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்வதன் வழியாக, அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக, அவருடைய கட்டளையின் பிரகாரமாக இயேசுவை நம்பி நாம் வாழுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய 2ஆம் வருகையிலே நமக்கு நித்திய வாழ்வை, ஒரு சாதாரண மனிதனால போக முடியாத இடமாகிய அந்த பரலோகத்திற்கு இயேசு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். அவரை பற்றி நம்பிக்கையில தொடர்ந்து நம்ம வாழ
தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நாங்கள் இந்த உலகத்துல எந்த இடத்திற்கு போனாலும் கூட எங்களால் முடியாத ஒரே இடம் பரலோக வாழ்வு, பரலோக ராஜ்யம். அந்த இடத்திற்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் இயேசுனுடைய உதவி எங்களுக்கு வேண்டும், இயேசுனுடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும், இயேசுடைய சத்தியம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்களுடைய வேத வசதியில நாங்கள் தியானித்திருக்கிறோம் சுவாமி. அப்படியாக இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் உங்களுக்குள்ளாக ஜீவிப்பதற்கு, உங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்வதற்கு, உமது வழிநடத்தலின்படியாக உமது சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், நாங்கள் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா குறைவுகள், எல்லா குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நிறைவான ஒரு வாழ்வை, நிலையான ஒரு வாழ்வை, முழுமையான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த நாளிலே நாங்கள் கைது செய்கிற எல்லா விதமான வேலைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதியும் போக்கிலோ வரத்துல செய்கிற எல்லா வேலைகளோ திவ்யகர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அருணாதிரி இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.